மறையூர் தலையார் சட்டமனார் பகுதிகளில் புலியின் தாக்குதல் அதிகரித்து வருகிறது. புலியின் தாக்குதலில் கடந்த தினம் ஒரு பசு கொல்லப்பட்டது. புலியின் தாக்குதலை கண்டித்து இடதுசாரி கூட்டணி தலைமையில் சட்டமனார் வனத்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிபிஐ மாவட்ட எக்ஸிகியூட்டிவ் உறுப்பினர் டி கணேசன் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார். மறையூர் தலையார் சட்டமனார் பகுதிகளில் புலியின் தாக்குதல் அதிகரித்த நிலையிலும் கால்நடைகள் தொடர்ந்து கொல்லப்படுவதை கண்டித்தும் சட்டமனார் வனத்துறை அலுவலகம் முன்பு இடதுசாரிகள் தலைமையில் தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டது. கடந்த தினம் மேய்ச்சலுக்கு சென்ற பகுதியைச் சேர்ந்த சமுத்திரபாண்டி என்பவரின் பசுவை புலி தாக்கிக் கொண்டிருந்தது. புலியின் தாக்குதல் இந்த பகுதியில் அதிகரித்து வருவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சிபிஐ மாவட்ட எக்ஸிகியூட்டிவ் உறுப்பினர் டி கணேசன் தர்ணா போராட்டத்தை துவக்கி வைத்தார். வீட்டை வழிநடத்தி கொண்டு போவதற்கு வேண்டி வீட்டுக்கு 2 மாடு இல்ல தோட்டத்திலே மாசல் போக்க விவசாயம் பண்ணுவதற்கு இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய ஆணையாக இருந்தாலும் சரி, குரங்காக இருந்தாலும் சரி, புலியாக இருந்தாலும் சரி, மயிலாக இருந்தாலும் சரி, இங்க ஒண்ணுமே விவசாயம் பண்ண முடியவில்லை, மாடுகளை வளர்ப்ப முடியவில்லை. அந்த மாதிரி சூழ்நிலை இந்த பகுதியில் நடந்திருக்கு. இதை உடனடியாக இன்னைக்கு நாங்கள் இப்ப மேலதிகாரியை கூப்பிட்டு பேசின சமயத்திலே மேலதிகாரி 1 மணிக்குள்ளே நாங்கள் மூணார் வந்து விடுவோம், மூணாரில் வைத்து இருக்கக்கூடிய தலைவமார வைத்து பேசி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இல்ல நாளைக்குள்ள கூண்டு வைத்து புலியை பிடிப்பதற்கு நாங்கள் தயாராகுவோம். இதுக்கு நஷ்டஈடு கொடுப்போம் என்று இப்ப அதிகாரி சொல்லியிருக்காங்க. மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கி கால்நடைகளை கொல்லும் புலியை பிடிக்க வனத்துறை கூடு வைக்க வேண்டும் என்றும் வனவிலங்கு தாக்குதலில் நஷ்டம் ஏற்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் தலைவர்கள் கேட்டுக்கொண்டனர். சிபிஎம் தலையார் லோக்கல் செயலாளர் முருகேசன் தலைமை வகித்தார். சிபிஐ லோக்கல் செயலாளரும் பஞ்சாயத்து உறுப்பினருமான விநாயகன், தேவிகுளம் பிளாக் பஞ்சாயத்து தலைவர் ராஜேஸ்வரி, பஞ்சாயத்து உறுப்பினர் ரூபி போன்றவர்கள் பங்கெடுத்தனர். மக்கள் வசிக்கும் பகுதியில் வனத்துறையின் தலைமையில் பட்ரோலிங் நடத்த வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ள புலியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தலைவர்கள் கேட்டுக்கொண்டனர். இதற்கு தீர்வு காணவில்லை என்றால் வரும் நாட்களில் போராட்டத்தை பலப்படுத்தவும் LDF தீர்மானித்துள்ளது. நியூஸ் பியூரோ, அடிமாலி.